அரசனை ஏறுவதற்கு அவசரப்படாமல் கட்சியில் ஒரு தொண்டனா, இளைஞர் அணி தலைவனா, ஒரு எம்எல்ஏவா, ஒரு மேயரா, டெப்யூட்டி சிஎம்மா பணியாற்றி அதுக்கப்புறம் மக்களுடைய பேராதரவுடன் அரசனை ஏறியவர். மாற்றம் தொடுத்து முல்லைக்கும் மனம் உண்டு அப்படி. ஸோ அவருடைய சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிறவங்க, அவருடைய விமர்சிக்கிறவங்களை கூட அவருக்கு மதிக்கிறாங்க. அதுக்கு உதாரணம், அதுக்கு சமீபத்தில் எச் ராஜா பிஜேபி, அவர் ஸ்டாலின் சார் எப்படியெல்லாம் விமர்சிச்சிருக்காருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்து கூட அவர் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவர் போய் நடந்து விசாரித்தார். இதெல்லாம் ஒரு தலைவனுக்கான ஒரு பண்பு, ஒரு கண்ணியமான ஒரு குணங்கள் அது அவர்கிட்ட இருக்கு. நட்புக்கு எப்போவுமே மரியாதை கொடுப்பவர், நண்பர்களை மிகவும் மதிக்கிறவர். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது ஒரு டிசிப்ளின், அதுக்கு மேலே ஒரு ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. டிசிப்ளினை விட ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். அது பொது வாழ்க்கையில் இருக்கும்போது அது ரொம்ப பிடிச்சது. ஒரு வசீகரமான ஒரு புன்னகை, அதுக்கு புன்னகைக்கு சொந்தக்காரர். கடைசியாக சொன்ன விஷயங்கள் அதெல்லாம் நான் பேச போகிறது கிடையாது, தேவையோ இல்லை. நம்ம திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டார்டிங்கில் பேசினார் இல்லையா, அதை பற்றி மட்டும் பார்க்கலாம். திரு எச் ராஜா அவர்களுக்கும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அவங்க பொலிட்டிக்கலி அடிச்சுப்பாங்க, பயங்கரமாக பேசிப்பாங்க, திட்டிப்பாங்க, அரசியல் ரீதியில் அவங்க பயங்கரமாக சண்டை போடுவாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸு. 2 ஃபேமிலியே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், நல்ல உறவில் தான் இருக்காங்க. அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே அது தெரியும். ஆனால் இப்போது திமுக அந்த விஷயத்தை ரஜினி வாயால் பேச வச்சு எவ்வளோ கேவலமான மட்டமான அரசியல் பண்ணுறாங்க பாருங்க. திரு ரஜினிகாந்த் அவர்களே, நீங்கள் அரசியலுக்கு வர போகிறீங்கன்னு சொல்கிறச்ச எல்லாமே அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா திமுகவில் இருக்கக்கூடியவர்கள், முக்கியமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதற்கொண்டு, உதயநிதி ஸ்டாலின் முதற்கொண்டு எல்லாருமே உங்களை எப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்க, உங்களை எவ்வளோ இழிவாக கேவலமாக தனி மனித தாக்குதல் உட்பட எல்லா மோசமான விஷயங்களும் செஞ்சாங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்கா, இல்லை வயசானதுனால மறந்துட்டீங்களா? அந்த நேரத்தில் திமுக உங்களுக்கு எதிராக பண்ணது தப்பாக இருந்தாலும் பொலிட்டிக்கலாக பார்க்கும்பொழுது அவங்க அப்படி தான் பண்ணணும். அவங்க பண்ணது சரிதான். அதைத்தான் திரு எச் ராஜா அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அரசியலில் நார்மலு. இந்த கவுண்டமணி சொல்லுவார், அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பான்ட்டு, அதுதான் அதெல்லாமே. ஆனால் இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எச் ராஜா அவர்களை பார்த்த விஷயத்தை மேற்கோள் காட்டி சொல்கிறீங்களே, இப்படிலாம் அந்த விஷயத்தை அரசியல் படுத்துறதுல என்ன ஆக போகுது? இது மாதிரிலாம் பேசும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா? அப்புறம் ஏதோ சொன்னீங்களே, இதெல்லாம் தலைவருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய குணங்கள், இதெல்லாம் அவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பண்புகள், அது அப்படியே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? சார், அது தலைவருக்கான பண்புகள் கிடையாது, மனிதர்களுக்கான பண்பு. அது மாதிரியான குணங்கள், அது மாதிரியான பண்புகள் இல்லைன்னா அவன் மனுஷனே கிடையாது, மிருகம். அந்த பண்புகள் இருந்தால் மட்டும்தான் அவன் மனுஷனா இருப்பான். நீங்க திமுகவுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் பண்றீங்கன்னு பச்சையா தெரியுது, நல்லாவே தெரியுது. இந்த இடத்துல உங்களால கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில திமுக செய்த சாதனைகளை மேற்கோள் காட்டி பேச முடியுதா? திமுக ஆட்சியின் கீழே தமிழகத்தின் நிர்வாகம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களால பேச முடியுதா? திமுகவின் சாதனைகளை எடுத்து சொல்லி திமுகவுக்கு ஆதரவாக உங்களால ஓட்டு கேட்க முடியுதா? முடியுதா? சொல்லுங்க, முடியுதா? கருப்பு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு சேர்ல உட்காந்துக்கிட்டு ஸ்டாலினின் சுயசரிதை பற்றி பேசிட்டு இருக்கீங்களே, எப்படி சார் உங்களால் மட்டும் இப்படிலாம் முடியுது? நீங்கள் நிர்வாகத்தை பற்றி தானே பேசியிருக்கணும். ஸ்டாலின் தலைமையில் தமிழகத்தின் நிர்வாகம் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி தானே பேசியிருக்கணும். ஐயா, இங்கே இருக்கிற மக்கள் தனி மனித குணத்தை பார்த்து யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களுடைய ஆட்சி காலகட்டங்களில் எப்படி ஆட்சி பண்ணியிருக்காங்க, அவங்க ஆட்சி செய்கிறச்ச தமிழகத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு, தமிழகம் வளர்ந்துருக்கா இல்லை விழுந்திருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. இவன் நல்லவன், அவன் கெட்டவன், இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஆட்சியின் லட்சணத்தை பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்களே ஒழிய, தனிநபர் இன்னொருத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு, எதிரிகள் கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு, இதெல்லாம் பார்த்து யாரும் ஓட்டு போடுறது கிடையாது. ஓட்டு போடவும் மாட்டாங்க. அப்படி ஓட்டு போட்டாங்கன்னா அவங்கள விட தற்குறிகள் வேற யாருமே கிடையாது. ஆனா நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு என்ன பண்றீங்க? தனிநபர் துதிப்பாடுறீங்க. தனிநபர் துதிப்பாடி ஓட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. அசிங்கமா இல்ல? வெக்கமா இல்ல உங்களுக்கு? இது மட்டும் கிடையாது மக்களே, இந்த நியூஸ் கார்டை பாருங்க. சென்னை 1000 விளக்கு தொகுதி திமுக வேட்பாளர் எழிலன் நடிகர் ரஜினிகாந்த் உடன் சந்திப்பு. தொகுதியில் நடைபெற்ற பணிகள் தொடர்பான தொகுப்பை ரஜினிகாந்திடம் அளித்து உரையாடியதாக எழிலன் எக்ஸ் தளத்தில் பதிவு. ரஜினிகாந்த் கிட்ட காமிக்கிறதுனால என்ன ஆக போகுது? நீங்க உங்க தொகுதியில என்ன பண்ணிருக்கீங்கன்னு உங்க தொகுதி மக்கள் கிட்ட போய் பேசணும்.
நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அப்படி இருந்தது, நான் வந்ததுக்கு அப்புறமா இப்படி மாறி இருக்கு அப்படின்றதெல்லாம் பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் பேசணும். அவங்க கிட்ட ஆதாரத்தோட எடுத்துட்டு போய் பேசணும். ஆனா இவிங்க பாருங்க, இன்னமும் கருணாநிதி காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் சினிமா நடிகர்கள மட்டுமே நம்பி இருக்காங்க. ரஜினிகாந்த் கிட்ட போயிட்டு இத மாரிலாம் எடுத்து பேசுனோம்னா, அது ஒரு பெரிய நியூஸ் ஆகும். சென்சேஷனல் நியூஸா மாறும். மக்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. ரஜினி ரசிகர்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி, இப்படிலாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் சார்? எழிலன் சார், உங்க தொகுதி பக்கம் போயிட்டு மக்கள் கிட்ட உங்களால நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் கீழ்ச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் பேச முடியாதுங்களா? பேச முடியாதுங்களா? ஏன் நீங்க மக்கள் கிட்ட இதெல்லாம் போய் பேசக்கூடாது? ஏன் ரஜினிகாந்த் கிட்ட போய் பேசுறீங்க? ஃபர்ஸ்ட்டு ரஜினிகாந்த் இருக்கக்கூடிய இடம் எங்க? அவருடைய தொகுதி என்ன? இவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுனால என்ன ஆகப்போகுது? வேற ஒண்ணும் இல்ல. விளம்பரம். விளம்பரம். பப்ளிசிட்டி. பப்ளிசிட்டிக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. திரு எழிலன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை போய் சந்திச்சு, நான் இப்படிலாம் பண்ணியிருக்கேன். ரஜினிகாந்தை சந்தித்து பேசினதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்ற மாரிலாம் ட்விட்டர்ல ட்வீட்டா போட்டிருக்காரு. இதே எழிலன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காரு? கமலஹாசனை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காரு? கமலஹாசனை விட்டு தள்ளுங்க. இப்ப அவரு திமுகலயே ஐக்கியமாயிட்டாரு. ரஜினிகாந்த் விவகாரத்துக்கு மட்டும் வரலாம். திரு எழிலன் அவர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்களை குறித்து என்னெல்லாம் பேசியிருக்காரு? காட்டவா? பார்த்துட்டு வாங்க. எஸ் ஆர் நோ கேட்கணுமா இல்லையா? ரஜினி கிட்ட தான் கேட்க முடியாது. அவர் வேற லெவல் இருக்காரு. அவர்கிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்னா, அறநிலைத்துறை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆரம்பிச்ச அறநிலைத்துறை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? எதுக்காக அறநிலைத்துறை ஆரம்பிச்சாங்க? யார்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அறநிலைத்துறை ஆரம்பிச்சாங்க? கோயில் நிலங்கள்ல வந்து தாராளத்துல எங்க ராஜாக்கள் கொடுத்துறாங்களே, திருப்பி பாமர மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, ரசிகர்களுக்கு கோயில் நிலத்தை கொடுக்கறதுக்கு உங்களோட பிளான் என்ன? ஆன்மீக தலைமையா கேள்வி கேட்கணுமா இல்லையா? கேட்கணுங்க. கேட்டிருக்காங்க, இதெல்லாம் பண்ணிருக்காங்க. மரியாதார் வாசல் மிதியாதேன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஜென்மங்களுக்கு தான், எங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் திரிவாங்க பாத்தீங்களா? அவங்கள மாதிரி தான் திரு ரஜினிகாந்த் அவர்களும் பண்ணியிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்கள் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி யோகிஜி காலில் விழுந்தார் இல்லையா? ஞாபகம் இருக்குங்களா? அந்த நேரத்துல இதே எழிலன், இதே திமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், இதே திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பிரமுகர்கள் அவங்கெல்லாம் ரஜினிகாந்தை எப்படி கடிச்சாங்க? என்னெல்லாம் சொன்னாங்க? எப்படிலாம் கொச்சப்படுத்தி பேசுனாங்க? ரஜினிகாந்த் அவருடைய ஆன்மீக பார்வை இருக்கு இல்லையா? அது தொட்டு எவ்வளோ விஷயங்கள்ல ரஜினிகாந்தை இழுத்தும் பழித்தும் இவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க. இப்ப நீங்க பார்த்த வீடியோல கூட ரஜினிகாந்த் அவர்களை ஆன்மீக ரீதியில தான் எழிலன் மோசமா பேசியிருப்பாரு. ஆக்சுவலா எழிலன் அப்படின்ற அந்த ஒரு நபர் இருக்கார் இல்லையா? அவரு ஆன்டி ஹிந்து. அவரு மோசமான ஹிந்து விரோதி. ஹிந்து விரோத கருத்துக்கள் அவர் எவ்வளவு பேசியிருக்காரு, எவ்வளவு மோசமான நம்முடைய நம்பிக்கைகளை குறித்து பேசியிருக்காரு, நம்முடைய கடவுள்களை குறித்து பேசியிருக்காரு. அவரு ரஜினிகாந்தை சந்திச்சு இப்படிலாம் நான் பண்ணியிருக்கேன், இப்படிலாம் செஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காரு. அதுக்கு ரஜினியும் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி விசில் அடிச்சு ப்ரொமோட்டும் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்றேன். ஆந்திரால ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கு திரு ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு காரணமா இருந்திருந்தாரு. ஞாபகம் இருக்குங்களா? இப்போ அங்க முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு ஆதரவாக, பவன் கல்யாண் அவர்களுக்கு ஆதரவாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் அங்க பிரச்சாரம் பண்ணாரு. ஞாபகம் இருக்குங்களா? அந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் இப்போ தமிழகத்துக்கு வந்து பாஜகவுக்கு ஆதரவாக, அதிமுகவுக்கு ஆதரவாக, இந்த என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. சும்மா இல்லைங்க, கிட்டத்தட்ட 40 நிமிஷம் மனுஷன் பேசியிருக்காரு. திமுகவை வெளுத்து வாங்கியிருக்காரு. இன்ஃபேக்ட் 2024 எலெக்ஷன் நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சந்திரபாபு நாயுடுவா தான் நம்பி இருந்தாரு. எப்படியாச்சும் அவரு நம்ம புள்ளி கூட்டணிக்குள்ள வந்துருவாரு அப்படின்ற மாதிரி தான் இவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணாரு? எனக்கு என் நாடு தான் முக்கியம், எனக்கு ஃபர்ஸ்ட் என் நாடு, அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே. உங்களுடைய கேடுகட்ட கூட்டணி கூட சேரதை விட எனக்கு என் நாடு தான் முக்கியம், என் மாநிலம் தான் முக்கியம்னு அவரு என்டிஏல இருந்தாரு. கடைசி வரைக்கும் மோடிக்கு ஆதரவாக நின்னாரு. மோடிக்கு ஆதரவாக மட்டும்தான் அவர் பேசிட்டு இருந்தாரு. ஓகே, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் பழைய கதை, எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை. இப்போ உங்களுக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தமிழகத்தில் பேசினாருன்னு சொன்னேன் இல்லையா? அதுல ஒரு முக்கியமான போர்ஷனை மட்டும் போடுறேன், பார்த்துட்டு வாங்க. கரப்ஷன் இல்லாத கிராமம் இல்லை, நாசம் பண்ணாத நகரம் இல்லை, சேதம் அடையாத பகுதி இல்லை. டிஎம்கே தோற்க வேண்டும், தமிழ்நாடு ஜெயிக்க வேண்டும். அர்த்தமைந்த ராஜா, அர்த்தமைந்த ராஜா. ஆந்திரால பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக பேசின திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் தமிழகத்துல திமுகவுக்கு ஆதரவாக பேசுறாரு? தேர்தல் பிரச்சாரங்கள்ல சுத்தி வளைச்சி திமுகவுக்கு ஆதரவாக ஏன் பேசுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சீப்பான கேள்விகள்லாம் நான் கேட்க மாட்டேன்.
ஏங்க இத மாரி ரஜினிகாந்த் அவர்கள் பேசுறது, திமுகவுக்கு ஆதரவாக பேசுறது என்ன ஃபர்ஸ்ட் டைமா? இந்த 5 வருஷத்துல எத்தன முறை திமுகவின் மேடைகள்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேடையில இருக்கும்பொழுது, ரஜினிகாந்த் அவர்கள் அங்க பேசியிருக்காரு. ஸ்டாலின் அவர்களை பாராட்டியும், திமுகவை பாராட்டியும், கருணாநிதி அவர்களை பாராட்டியும் எத்தன முறை ரஜினிகாந்த் பேசியிருக்காரு? என்னைக்காச்சும் நான் பேசியிருக்கேனா? ரஜினிகாந்த் பண்றதெல்லாம் தப்பு. இது மாரிலாம் பண்றது உங்களுக்கு வெட்கமாவே இல்லையா? ஆன்மீக நம்பிக்கைகளை குறித்து அசிங்கமா பேசக்கூடிய அவங்களுக்கு ஆதரவாக இப்படி பேசுறீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையா? அப்படின்ற மாரிலாம் நான் என்னைக்காச்சும் பேசியிருக்கேனா? ரஜினிகாந்த் அவர்களுக்கு எதிராக நான் ஏதாச்சும் பேசியிருக்கேனா? இல்ல. நான் பேசினதே கிடையாது. அது எனக்கு தேவையும் கிடையாது. ரஜினிகாந்த் அப்படின்ற அந்த ஒரு நபர், அவர் நடிகர். திரையுலகத்துல இருக்கிறவர். அவருக்கு டப்பு தான் முக்கியம். அவருக்கு ஃபேம் தான் முக்கியம். அவரு என்ன வேணாலும் பண்ணுவாரு. என்ன வேணாலும் செய்வாரு. அத பத்திலாம் நாம கேள்வி கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. கேட்கவும் கூடாது. எனக்கு இந்த பர்ட்டிகுலர் வீடியோல இடிச்ச விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப ஏன் நீங்க அரசியல்படுத்தி பேசுறீங்க? திரு எச். ராஜா அவர்களுக்கும், திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அவங்க 2 பேருமே நண்பர்கள். நண்பர்களா இருக்கிறதுனால தான் எச். ராஜாவுக்கு முடியலன்றதுனால ஸ்டாலின் அவர்கள் போய் பார்த்தாரு. இந்த விஷயத்த ஏன் நீங்க அரசியல்படுத்துறீங்க? ஏன் கொச்சப்படுத்துறீங்க? எச். ராஜா அவர்களுக்கும், ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்ப ஏன் நீங்க அரசியல்படுத்துறீங்க? அரசியல் ஆதாயம் ஏன் அதுல தேடுறீங்க? சரியா தேர்தல் நேரத்துல ஏன் அந்த ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டி பேசி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப கொச்சப்படுத்துறீங்க? அந்த காலத்துல எம்ஜிஆர் செத்துட்டாரு. அவர் உயிரோட வரமாட்டாரு. அதனால நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி திமுக போஸ்டர்லாம் அடிச்சு ஒரு அரசியல் பண்ணாங்க ஞாபகம் இருக்குங்களா? மட்டமான, கேவலமான ஒரு அரசியல் பண்ணாங்க ஞாபகம் இருக்குங்களா? அதுக்கும் இப்ப ரஜினிகாந்த் பண்ணக்கூடிய இதுக்கும் பெருசா வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. நான்லாம் ரஜினி ஃபேனா இருந்திருக்கேன்னு நினைக்கும் பொழுதே என்ன நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்கு. இப்படிலாம் சொல்றதுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இதாங்க உண்மை. நான் ரஜினி ஃபேனுன்னு சொல்றதுக்கு அசிங்கப்படுறேன். அருவருப்பா நான் உணர்றேன். வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். இந்த வீடியோவை பார்க்குற ஏதாச்சும் ரஜினி ஃபேன்ஸோடைய மனசு கஷ்டப்பட்டு இருந்தா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கும் பொழுது இந்த ஸ்கிரிப்டை எழுதின எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆஸ் எ ரஜினி ஃபேனா எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் குறித்து பேசியிருப்பேன். அது எழுதும்பொழுது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. நாம ஐகானா பார்த்த நபர்கள், நாம ரோல் மாடலா பார்த்த நபர்கள், நாம கடவுளா பார்த்த நபர்கள் இவ்வளோ மோசமா நடந்துக்கிறாங்களே, இவ்வளோ சில்லறத்தனமா நடந்துக்கிறாங்களேன்னுலாம் பார்க்குறச்ச எவ்வளோ கஷ்டமா இருக்கும். சொல்லுங்க எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இது மாதிரிலாம் பேசுறேன் இல்லையா? இது கேட்குற உங்களை விட எனக்கு தாங்க கஷ்டம் அதிகம். எனக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன பண்றது? ஃபேக்ட் சொல்லி தானே ஆகணும். இவங்களுக்காக நாம உண்மையை மறைக்க முடியுமா? மாற்ற முடியுமா? எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். அனுஜய் ஸ்ரீராம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது இப்போ மாறிடுச்சு. போதைப் பொருட்களின் புகலிடம் தமிழகம்னு மாறிடுச்சு. தமிழகம் போதைப் பொருள் நடமாட்டத்துல அபாயகரமான நிலையில இருக்கு. புத்தகங்கள் கொண்டு போற வயசுல அந்த சின்ன சின்ன பசங்க கஞ்சா பொட்டலத்தை பாக்கெட்ல வச்சுட்டு போறாங்க. ஸ்கூலுக்கே போறானுங்க. கஞ்சா போதையில புத்தி கெட்டு போய் அந்த சின்ன சின்ன பசங்க சமூக சீர்கேடான விஷயங்களை ஈடுபடுறாங்க. இந்த சமூகத்துக்கு எதிரான காரியங்கள்ல ஈடுபடுறானுங்க. தமிழக மாணவர்களின் எதிர்காலம் இந்த போதை பொருட்களால, இந்த போதை பழக்கத்தினால கேள்விக்குறியா நிக்குது. திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசினதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. உண்மையாலே திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு சமூகத்தின் மீது அக்கறை இருந்திருந்ததுன்னா இந்த போதைப் பொருள் நடமாட்டம் பற்றி பேசியிருப்பார் தானே? மாணவர்கள் போதைப் பொருளால எப்படி சீரழிஞ்சு போறாங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசியிருப்பார் தானே? தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கு இல்லையா? அதை பத்தி பேசியிருப்பார் தானே? சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்து பேசியிருப்பார் தானே? ஆனா மனுஷன் பேசவே இல்லை. அவர் சொல்றார் இல்லையா, நண்பர், என்னுடைய அருமை நண்பர் ஸ்டாலின் சொல்லிட்டு. அப்படிப்பட்ட உங்களுடைய அருமை நண்பர் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இந்த விவகாரங்களை பக்குவமா எடுத்து சொல்லி இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன்ஸை சீக்கிரமா கண்டுபிடிக்க சொல்ல வேண்டியதானே? ரஜினிகாந்த் அப்படி பண்ணாரா? பண்ணுவாரா? இதுக்கப்புறமாச்சும் பண்ணுவாரா? இதுக்கு தான் சார் ரஜினிகாந்த் மேல எனக்கு கோவம். இதுக்கு தான் கோவம். இந்த அளவுக்கு தான் அந்த மனுஷன் மேல எங்களுக்கெல்லாம் கோவம். இந்த அளவு தமிழகம் நாசமா போறதுக்கு காரணம் என்ன? நிர்வாக திறனற்ற திமுகவின் ஆட்சி தான். இது தவிர்த்து வேற என்ன காரணமா இருக்க முடியும்? ஒரு சில கோரமான சம்பவங்களை சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. திமுக எம்பி கனிமொழி அம்மையார் ஒரு முறை சொல்லியிருந்தாங்க, இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம்னு. அவங்க இந்த விஷயத்த சொல்லி பல வருஷங்கள் ஆச்சு. இப்போ அந்த விஷயமானது இன்னும் அதிகரிச்சிருக்கு. தமிழகம் இன்னும் அந்த இடத்துல இருந்து மாறவே இல்லை. தமிழகம் இன்னும் அதில் முன்னோக்கிட்டு தான் போயிட்டு இருக்கு. தமிழகத்தில் இளம் விதவைகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வந்துட்டு இருக்காங்க. கிராமப்புறங்களில் 40% மேற்பட்ட பெண்கள் தான் வேலைக்கு போய் வீட்டை பார்த்துக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க. அந்த பெண்களின் வருமானத்தில் மட்டும்தான் குடும்பம் நடந்துட்டு இருக்கு. பல இடங்கள்ல மது தொடர்பான நோய்களால
அந்த பெண்களின் கணவர்கள் இறந்து போயிட்டாங்க. சின்ன சின்ன வயசுல இறந்து போயிருக்காங்க. 50 வயசு கூட ஆகாத பல பெண்கள் விதவையா இருக்காங்க. 40% முன்னாடி சொன்னேன் இல்லையா? 40% கிராமப்புறங்கள்ல பெண்கள் விதவையா தான் இருக்காங்க. அந்த பெண்கள் மட்டும் தான் வேலைக்கு போறாங்க, குடும்பத்த பார்த்துக்கறாங்க. திமுக எம்பி கனிமொழி அம்மையார் அவர்கள் எப்ப பார்த்தாலும் இந்த விஷயத்தை குறித்து பேசிட்டே இருப்பாங்களே, ஆட்சியில் இல்லாதபொழுது இந்த விஷயத்தை பத்தி தொடர்ந்து பேசிட்டே இருப்பாங்களே, இப்போ அவங்களுடைய அண்ணன் தான் முதலமைச்சரா இருக்காரு. துணை முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்காரு. இவங்க ஆட்சியின் கீழ இந்த நிலையானது மாறிடுச்சா? இல்லல்ல. இப்ப ஏன் கனிமொழி அம்மையார் அவர்கள் பேச மாட்டேன்றாங்க? இளம் விதவைகளை குறித்து ஏன் இப்போ இவங்க பேச மாட்டேன்றாங்க? ஏன் குரல் கொடுக்க மாட்டேன்றாங்க? திருத்தணிலிருந்து நாங்குநேரி வரைக்கும் போதைப் பொருட்கள் உபயோகத்தினால ஏகப்பட்ட சண்டைகள் நடந்திருக்கு. சின்ன சின்ன பசங்க சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறாங்க. ஜாதி சண்டை போடுறாங்க, மத சண்டை போடுறாங்க, வேறு மாநிலத்திலிருந்து வந்திருந்தனா அதுக்கும் சண்டை போட்டு அடிக்கிறாங்க. சின்ன பசங்க அருவா கையோட சுத்துறாங்க. இந்த போதை பழக்கத்தால மட்டுமே தமிழகத்துல எவ்வளவு கிரைம்ஸ் நடந்திருக்கு தெரியுமா? வருஷம் அந்த கிரைம்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது தெரியுமா? போதைப் பொருள் தொடர்பான வழக்குகள் இருக்கு இல்லையா? 2021ல 6852 இருந்திருக்கு. 2022ல வெரி நெக்ஸ்ட் இயர் 10,000 தாண்டி போயிருக்கு. 50% அதிகமா இருக்கு. இவ்ளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? தமிழகம் ரொம்ப பாதுகாப்பான மாநிலம்னு சொல்றாங்க. இத மாதிரியான போதை பழக்கத்தினால தான் இங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையே ஏற்படுது. பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலைன்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு முக்கியமான காரணமே இதெல்லாம் தான். இந்த போதை பழக்கம் தான். திமுக ஆட்சியின் கீழ மது போதை, மற்ற போதைப் பொருட்களுடைய பழக்கத்தினால எவ்வளவு குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? அந்த குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு. இவங்க கண்ட்ரோலும் பண்றதில்ல. ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல, அந்த சரவுண்டிங்ல போதைப் பொருள் பழக்கத்தினால அவ்வளோ குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. பசங்க, படிக்கிற பசங்க. இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்க வேண்டிய தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுது? நாளுக்கு நாள் இந்த டாஸ்மாக் வருமானத்தை அதிகப்படுத்தணும்னு அங்க வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரெஷர் போடுறாங்க. இந்த வருஷம் இவ்வளோ வருமானம் வந்திருக்கு, அடுத்த வருஷம் இதை விட அதிகமாக வரணும்னு டார்கெட் வச்சு, டாஸ்மாக்ல டார்கெட் வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி, அங்க வரக்கூடிய வருமானத்தையாச்சும் இவங்க ஒழுங்கா எடுத்து மக்களுக்காக செலவு பண்றாங்களான்னா அதுவும் கிடையாது. அங்கேயும் 1000 கோடிக்கு மேல ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க. டாஸ்மாக் நடத்துறதே தப்பு. இதுல அங்க 1000 கோடிக்கு மேல ஊழல் வேற இவங்களே பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல தமிழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இருக்கார் இல்லையா? அவரு பிரஸ் மீட்ல தமிழகத்துல கஞ்சா கல்டிவேஷனே கிடையாது, இங்க கஞ்சா புழக்கமே இல்லைன்னு சொல்றாரு. அதே நியூஸ் சேனல்ல சாயங்காலமே இன்னொரு செய்தி, ஹாஸ்பிட்டல் வளாகத்துல கஞ்சா செடியை வளர்த்துட்டு இருக்கானுங்க. இவரு சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர். இவர் துறைக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல கஞ்சா செடியை வளர்த்துட்டு இருக்கானுங்க. வெறும் கஞ்சா மட்டும் கிடையாது மக்களே, இந்த போதை மாத்திரைன்னு சொல்றாங்க இல்லையா? அதனுடைய புழக்கமும் இங்க அதிகரிச்சிருக்கு, பயங்கரமா அதிகரிச்சிருக்கு. சரி, இதெல்லாம் மட்டும்தான்னு பார்த்தா அந்த பக்கம் கள்ளச்சாராய மரணங்களை அவ்வளவு சீக்கிரம் நம்மளால மறந்துட முடியுமா? அந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சி வித்தவன் எவன்? அத்தனை மக்களை கொன்னவன் எவன்? திமுக காரன், கண்ணுக்குட்டி அப்படின்ற திமுக பிரமுகர் ஜாஃபர் சாதிக்க மறந்துட முடியுமா? திமுகவின் என்ஆர்ஐ விங்கை சேர்ந்தவன் ஜாஃபர் சாதிக்கு. அவன் என்ன பண்ணா? போதைப் பொருட்களின் கடத்தல் மன்னன்னு சொல்லப்படுகிற ஜாஃபர் சாதிக்கு என்ன பண்ணா? தமிழக இளைஞர்கள் வேலைவாய்ப்பை தேடி ஓடுறதுக்கு பதிலாக போதைப் பொருட்களை தேடி ஓடுறானுங்க, போதைக்காக ஓடிட்டு இருக்கானுங்க. திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இவ்வளோ மோசமான விஷயங்கள் நடந்திருக்கு. அதிலும் திமுக இருக்கக்கூடியவர்கள், திமுகவின் நிர்வாகிகளாக அறியப்படுகிறவர்கள் இவ்வளோ மோசமான விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இது எல்லாத்தையுமே எப்படிங்க இவங்க சால்வ் பண்ணுவாங்க? எப்படி இது எல்லாத்தையுமே இவங்க சரி பண்ணுவாங்க சொல்லுங்க? இந்த கேள்விக்கான பதிலை திமுகவினர் ஒழுங்கா கொடுக்குறாங்களா? ஜாஃபர் சாதிக்கு, ஞானசேகரன், கண்ணுக்குட்டி இவங்களா யாருங்க? இவங்களா யாரு சொல்லுங்க? இவங்க தானே இங்க இவ்வளவு மோசமான விஷயங்கள் பண்ணது. இதே திமுக மறுபடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா இதெல்லாம் நாங்க சரி பண்ணிடுவோம்னு சொல்றாங்களே, எப்படி சரி பண்ணுவாங்க? எப்படி உங்களால பண்ண முடியும்? அதை சொல்லுங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலுக்காக ஏகபோக வாக்குறுதிகளை கொடுத்து வச்சிருக்காரு. அதுல முக்காவாசி போன தேர்தலில் என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதை தான் கொடுத்து வச்சிருக்காரு. இந்த 5 ஆண்டுகால ஆட்சியில இந்த போதைப் பொருட்களுக்கு எதிராக திமுக அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஒழுங்கான முறையில் இவங்க ஆட்சி செஞ்சிருந்தாங்கன்னா, காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுத்திருந்தாங்கன்னா, ஃப்ரீ ஹேண்டடா காவல்துறையை விட்டுருந்தாங்கன்னா தமிழகம் இவ்வளோ மோசமான நிலைக்கு வந்திருக்குமா? உங்களுடைய பேரழிவு ஆட்சியின் கீழே எத்தனை இளைஞர்கள் நாசமா போயிருக்காங்க, எத்தனை குடும்பங்கள் நாசமா போயிருக்கு, எத்தனை பேர் நடுத்தெருவில் நின்று இருக்காங்க. இந்த போதையினால தான் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அவ்வளோ நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க என்ன சார் பண்ணீங்க? மறுபடியும் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா உங்களால் என்ன சார் பண்ண முடியும்? இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது எதுவும் நான் சொன்னது கிடையாது. உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவை சேர்ந்த பிரேமலதா அம்மையார் அவங்களே சொல்லியிருக்காங்க.
அவங்களே சொல்லியிருக்காங்க. தமிழகத்துல இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை நீங்க எதுவும் குடுக்கவே இல்ல. புதுசா கொண்டு வரவும் இல்ல. உங்க கையில 5 ஆண்டு காலம் இருந்தும், ஆட்சி அதிகாரத்துல நீங்க இருந்தும் ஒண்ணும் உங்களால கிழிக்க முடியல. மறுபடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா என்னத்தை கிழிப்பீங்கன்னு பொதுமக்கள் உங்கள பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்களா? சொல்லுங்க. பொதுமக்கள் உங்கள பார்த்து இந்த கேள்விய கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? இது அரசியல் கருத்து கிடையாது. தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் குறித்தான பயம். அந்த பயத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ப்ராப்ளம்க்கு நீங்க என்ன சொல்யூஷன் கொண்டு வர போறீங்க? இந்த கேள்விகளுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் இதுக்கு பதில் சொல்லுங்க. வண்ண